வணக்கம் நண்பர்களே. நீங்கள் வந்து டிஎன்எஸ்டிசி ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் படிச்சிருந்தீங்கன்னா அவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி இருக்கும், நம்ம எப்படி படித்தா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத இன்றைய காணொலியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து டிஎன்எஸ்டிசியில் ஐடிஐ எலக்ட்ரீஷியன் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஐடிஐ டிப்ளமோ லெவலில் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஐடி எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிளுக்கும் நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வாங்கி பயனடையலாம். வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். ஐடி எலக்ட்ரீஷியனில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் பேப்பர், சரிங்களா? பேப்பர் 1 ஜிஎஸும் தமிழும். இந்த பேப்பர் 2 வந்து தான் இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் எச்சரிக்கை குறியீட்டின் பின்புலத்தின் வர்ணம். ஸோ ஒரு இண்டிகேட் பண்ண எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா அதோட வர்ணம் என்ன எப்படி இருக்கிறதாங்க? மஞ்சள். சுவாசித்தலுக்குரிய பிபிபி ஆனது, அது ரெஸ்பிரேட்டரி டைப் ஆஃப் பிபி யூஸ்டு டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசுத்தமுள்ள காற்றை சுவாசிப்பதால் ஏற்படும் துன்பத்திலிருந்து பாதுகாக்க, சரிங்களா? அது சுவாசித்தலுக்குரிய பிபிஇபி ஆனது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃப்ரம் கார் டியூ டு இன்கிலேஷன் ஆஃப் கண்டெமினேட்டட் ஏர், ஓகேவா? அசுத்தமுள்ள காற்றை சுவாசிப்பதால் ஏற்படும் துன்பத்திலிருந்து பாதுகாக்க. அடுத்து 3வது கொஸ்டின், பாதிக்கப்பட்டவரின் காயத்தில் ரத்த கசிவு நிறுத்த கொடுக்கப்பட வேண்டிய முதலுதவி. காயம்பட்ட பகுதியில் மீது அழுத்தி பிடிக்க வேண்டும். ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்குறேன்னா, நம்ம யூனிட் 1ல் வந்து இதுதான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? முதலுதவி வந்து அப்புறம் தொழிற்சாலை பாதுகாப்பு முறைகள். அப்போ இதெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க, ஓகேவா? காயம்பட்ட பகுதி மீது அழுத்தி பிடிக்க வேண்டும். 4வது கொஸ்டின், டி இணைப்பு பயன்படுத்தப்படுவது. டி ஜாயின் இஸ் யூஸ்டு இன். பயிர்மான கடத்தி இணைப்பு செய்யும் இடம். டேப்டு ஃபார் சர்வீஸ் கனெக்ஷன் ரெக்கார்டு. அது டி நீங்கள் வந்து இந்த பார்த்துருப்பீங்க பைப்பில். ஸோ அந்த டி அமைப்பு இருக்கும், சரிங்களா? இந்த பக்கம் 2 பைப்பு, நடுவில் ஒரு பைப்பு இருக்கும். ஸோ பயிர்மான கடத்திகள் இணைப்பு செய்யும் இடம், ஓகேவா? அடுத்து 5வது, சிறப்பு பற்றவைப்பான் கெரால் லைட் எதனுடன் தொடர்புடையதுன்னா த ஸ்பெஷல் சால்டர் கெரால் லைட் இஸ் ரிலேட்டட் வித்னா அலுமினியம் சால்ட்ரிங். ஸோ ஹெரால் லைட் வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னா அலுமினியம் சால்ட்ரிங். 6வது கொஸ்டின், மின் பணியாளர் சால்டரின் வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா த டெம்பரேச்சர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சோல்டர் இஸ். மின் பணியாளர் சால்டர், சரிங்களா? அது சால்டர் சொல்லுவாங்க, பற்ற வைப்ப. அதோட வெப்பநிலை கேட்டிருக்காங்க 185 டிகிரி செல்சியஸ். அது சால்ட்ரிங் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இந்த எலக்ட்ரிஷியன் வச்சுருப்பாங்க. ஸோ அதோட வெப்பநிலை, மின் பணியாளர் வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 185 டிகிரி செல்சியஸ். அடுத்த கொஸ்டின், ஸ்கேர்ட் இணைப்பு ஒற்றை பெரிய கடத்தியில் பயன்படுத்த காரணம். நல்ல தோற்றம் மற்றும் நெருக்கமான இணைப்பிற்காக. த ரீசன் ஆஃப் ஸ்கேர்பட் ஜாயிண்ட் இஸ் யூஸ்டு இன் த லார்ஜ் சிங்கிள் கண்டக்டர் ஃபார். ஸ்கேர்பட் இணைப்பு ஒற்றை பெரிய கடத்தியில் பயன்படுத்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோற்றம் மற்றும் நெருக்கமான இணைப்பிற்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியான விடையை வரிசைப்படுத்துக. ஒரு புதிய சால்டிங் வேலைக்கு ஒரு சால்டிங் அயனை தயார் செய்யும் போது எடுக்க வேண்டிய செயல் சரியான வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரிசை வந்து 2 4 3 1 5. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்டிங் அயனை இயக்கி சூடாக்கும், அதுதான் பண்ணுவான். 2வது வந்து பார்த்திங்கன்னா நுனியில் இருந்த பழைய எச்சம் சாலிடை சுத்தம் செய்வோம். ஸோ 2வது 2 4. அப்புறம் 3வது வந்து 3, நுனியை ஈரமான ஸ்பாஞ்சில் துடைக்கவும். 3. அப்புறம் 1 வந்து முனையில் சாலிட்டரை பயன்படுத்துங்கள். அப்புறம் 5வது வந்து முனையை சரியாக டின்னிங் செய்யவும். ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துருங்க. அதுதான் இங்கே ஆன்சராகவும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஆப்ஷன் வந்து சி. காப்பரின் மின் கடத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 56 mho/m, சரி 56 mho/m. அடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. பொறுத்துக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி, மின் கலன், மின் ஆற்றலை மின் சுற்றுக்கு வழங்குகிறது. மின் ஆற்றலை மின் சுற்றுக்கு வழங்குகிறது 3. அப்புறம் வந்து லேம்பு, விளக்கு. விளக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்னாற்றலை வெளிச்ச ஆற்றலை பயன்படுது, அது அப்படியே கொடுத்துருக்காங்க. கரண்ட் மின்னோட்டம், மின்னோட்டம் வந்து எலக்ட்ரானின் ஓட்டம். கண்டக்டர் மின்னோட்ட பாதையை வழங்குகிறது. கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்ட பாதையை வழங்குகிறது. ஆப்ஷன் வந்து ஏ. 11, தொடர் இணைப்பில் உள்ள மொத்த மின்தடையை கணக்கிடுவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைத்து மின்தடை மதிப்பிலும் கூட்டி பெரும் மதிப்பின் மூலம். அனைத்து மின்தடை மதிப்பிலும் கூட்டி பெரும் மதிப்பின் மூலம். ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டில் பொட்டன்சியல் ஆற்றலை எவ்வாறு நிரூபிக்க முடியும்னா சுருக்கப்பட்ட ஸ்ப்ரிங் அல்லது லோடாட் துப்பாக்கி குறிப்பதன் மூலம். ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டில் பொட்டன்சியல் ஆற்றல் எவ்வாறு நிரூபிக்க முடியும்னா சுருக்கப்பட்ட ஸ்ப்ரிங் அல்லது லோடாட் துப்பாக்கி குறிப்பதன் மூலம். by nothing a spring that compass or a loaded gun.
அடுத்து ஒரு மின் சுற்றில் உள்ள மின்தடை பாதியாகி மின்னழுத்தம் மாறாமல் இருந்தால் அது மின்னோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டிப்பாகும். ஒரு மின் சுற்றில் உள்ள மின்தடை பாதியாகி மின்னழுத்தம் மாறாமல் இருந்தால் அந்த மின்னோட்டம் வந்து the current is doubled. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்கலாங்க. ஒரு மின் சுற்றில் உள்ள மின்தடை பாதியாகி மின்னழுத்தம் மாறாமல் இருந்தால் மின்னோட்டம் வந்து இரட்டிப்பாகும். 8 ஓம் மின்தடை கொண்ட ஒரு மின் சுற்று 0.5 ஆம்பியர் கொண்ட மின்னோட்டத்தை கொண்டுதான் மின் சுற்றில் பயன்படும் திறன் அளவு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ். 8 ஓம் மின்தடை கொண்ட ஒரு மின் சுற்று ஆம்பியர் ஒரு மின் சுற்று 0.5 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டிருந்தால் மின் சுற்று பயன்படுத்தும் நீரின் அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்ஸ் 15. பொதுவாக யூஜி கேபிளின் உலோக உரைகள் எதனால் செய்யப்படுகிறது அப்படின்னா லெட் உலோகங்கள். சரிங்களா? பொதுவாக யூஜி கேபிள் உலோக உரைகள் எதனால் செய்யப்படுகிறதுனா லெட்டு உலோகங்கள். சரிங்களா? நிலத்தடி கேபிளின் அமைப்பு மேல்நிலை கேபிளின் எவ்வாறு வேறுபடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஜி கேபிளுக்கு வலுவான பாதுகாப்பு உரை உள்ளது. ஆப்ஷன் வந்து பி. யூஜி கேபிளின் குறைபாடுகளை கண்டறிய எந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது? லூப் டெஸ்ட். 18 செராமிக் கெப்பாசிட்டியில் செராமிக் என்னவாக இருக்கும்? டை எலக்ட்ரிக் பொருட்களாக. ஆப்ஷன் வந்து டி. 19 கெப்பாசிட்டன்ஸின் கணித சமன்பாடு C = Q/V. கெப்பாசிட்டன்களின் கணித சமன்பாடு C = Q/V. கெப்பாசிட்டர் மின்னாற்றல் எவ்வாறு சேமிக்கிறது? மின்னியல் புலத்தின் வடிவத்தில் மின்னாற்றலை சேமிப்பதன் மூலம். மின்னியல் புலத்தின் வடிவத்தில் மின்னாற்றலை சேமிப்பதன் மூலம். 21 3 பேஸ் ஆல்டர்னேட்டிவ்களை பக்க இணைப்பில் செயல்படுத்த எத்தனை விளக்குகள் தேவைப்படுகிறதுனா 6. 2 3 பேஸ் ஆல்டர்னேட்டிவ்களை பக்க இணைப்பில் செயல்படுத்த எத்தனை விளக்குகள் தேவைப்படுனா 6. ஆல்டர்னேட்டிவ் பேரலிங் செய்வதற்கான நிபந்தனை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி மஸ்ட் பி தி சேம். அலைவு வேகம் சமமாக இருக்கும்போது. ஆல்டர்னேட்டிவ் அலைவு வேகம் டேஸை பொறுத்து மாறுபடும், ஸ்பீடை பொறுத்து. ஆல்டர்னேட்டிவ் அலைவு வேகம் ஸ்பீடை பொறுத்து மாறுபடும். 24 பெரிய ஆல்டர்னேட்டிவ்களில் ஹைட்ரஜன் முக்கியமாக பயன்படுத்தப்படுவது இயந்திரத்தை குளிர்படுத்த. பெரிய ஆல்டர்னேட்டர்களில் ஹைட்ரஜன் முக்கியமாக பயன்படுத்தப்படுவது இயந்திரத்தை குளிர்படுத்த. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் அலைவு வேகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Vn/120 = F. Vn/120 = F. இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் அலைவு வேகம். ஸோ இப்போ 25 கொஸ்டின் போட்டாங்க. ரிமைனிங் 25 கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த காலில் இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.